பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் நீண்ட காலமா போராடி வரும் சூழ்நிலையில உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கு. இதனால தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒரு பரபரப்பான சூழ்நிலைய எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் விரிவான செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து முன் தேதியிட்டு 3% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருந்தார். கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மத்திய அரசு தனது ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை அறிவிச்சது. ஆனா இது குறித்து தமிழக அரசு அறிவிப்பு எதுவும் வெளியிடாம இருந்துட்டு வந்தது. ஏற்கனவே பழைய ஓய்வூதியம், மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளம்னு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்கள் ஆகியவை அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படாதது குறித்து கோரிக்கை எழுப்பிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து முன் தேதியிட்டு 3% விலைப்படி உயர்வு வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில பழைய பென்ஷன் திட்டம் குறித்து தமிழக அரசு என்ன முடிவு எடுத்திருக்கிறது என்பது தொடர்பா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மிகுந்த எதிர்பார்ப்புல காத்திருக்கிறாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தல் சமயத்துல திமுக தரப்புல பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான அறிவிப்பு எதுவுமே வெளிவரல. இது தொடர்பா ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள்ல ஈடுபட்டுட்டு வராங்க. திமுக அரசின் 5 ஆண்டு கால ஆட்சி நிறைவடைய இருக்கிற நிலையில இன்னமும் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாதது அரசு ஊழியர்களிடையே மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அரசு ஊழியர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. பழைய ஓய்வூதிய திட்டத்துல தொழிலாளர்கள் எந்த பங்களிப்பையும் செலுத்த வேண்டியது கிடையாது. ஆனா புதிய ஓய்வூதிய திட்டத்துல குறிப்பிட்ட அளவு பங்களிப்பு செலுத்தணும். அது மட்டும் இல்லாம ஓய்வூதியமும் மிக குறைவாதான் கிடைக்கும். இதனாலதான் அரசு ஊழியர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பா உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கு. திண்டுக்கல்ல சேர்ந்த பிரடரிக் ஏங்கல்ஸ் என்பவரு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு வழக்கு தொடர்ந்தார். திமுக அரசு வாக்குறுதி கொடுத்தது போல பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் அப்படின்னு அந்த மனுவுல அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த வழக்கு நீதிபதிகள் அனிதா சுமந்த், குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணையில பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரிய பொதுநல மனு குறித்து அரசு நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத மனுதாரர்கிட்ட 1 வாரத்துல தெரிவிக்கணும்னு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறாரு. அதாவது பழைய பென்ஷன் திட்டம் குறித்து அரசின் புதிய நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்படுத்தும் பொருட்டு இந்த உத்தரவு அமைந்திருக்கிறது. இப்போ நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலங்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த நிலையில இந்த உத்தரவு மிகுந்த கவனம் பெற்றிருக்கு. இதனால பழைய பென்ஷன் விவகாரத்துல அரசு நிலைப்பாடு என்ன என்பது இன்னும் 1 வாரத்துல தெரிஞ்சிரும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது.